வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்குமான அதிர்ஷ்ட குறியீடுகள சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் அந்த குறியீடுகள் என்ன? சார் ஏன்னா என் பொண்ணு ஆக்சுவலா தனுசு ராசி. ஆ எதார்த்தமா நான் இப்ப தான் அந்த குறி நீங்க சொல்ற அந்த இத குறி பார்த்து வாங்கி அடிக்கிறது. வாங்கி குடுத்தேன். அப்ப இந்த ஒவ்வொரு ராசியினருமே ரொம்ப ஈடுபாடா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதெல்லாம் எனக்கு அதிர்ஷ்டத்த கொடுக்கும்? இப்ப நான் கொஞ்சம் டல்லா இருக்கேன். நான் இன்னும் நல்லா பூஸ்டப் ஆயி வரணும்னா என்ன வாங்கி வைக்கலாம்? அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வகையில ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து இவங்களுக்கான செடி வகைகள். எந்த மாரி செடிகள இவங்க வீட்ல வளர்க்கறது வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்த கொடுக்கும்? நான் மஞ்சள் பண்ணா நல்லதுன்னு சொல்லிட்டேன். அது வரைக்கும் சொல்லிட்டாரு. ஓஹோ! சார் இதுவரைக்கும் நான் சொன்னேன். சார் ம். ஜோசியத்த சொன்னேன் இவ்ளோ டீப்பா போயிட்டீங்களான்னு. ம். இதெல்லாம் இவங்களுக்கு அடிச்ச அப்ப இது மாரி பறவை, பட்சி ஒவ்வொன்னும் சொல்லக்கூடியது. இவங்களுக்கு தேன் கூடு கட்டுதுன்னு வைங்க எங்க வீட்ல. ம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஐயாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக்கோட தாங்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு லக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, உங்க வீட்ல ஏதாவது ஒரு ஜீவராசி வந்து உங்களுக்கு அதை உணர்த்தும். அப்படி இல்லைன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லயே அதை உணர முடியும். அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள், இந்த கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன? தெரிஞ்சுக்கலாமா? சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. உங்களோட பதிவுகள் எல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பதிவுமே உணவ பத்தி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ். நெறைய பேர் பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ரொம்ப அருமை சார். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தாலும் அத வந்து உணர்வு பூர்வமா கொடுக்கணும். அதே மாதிரி மக்கள் கிட்ட போய் சேர்ற மாதிரியான விஷயங்களா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப தனித்தன்மையோட தனித்துவம் எடுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இன்னைக்கான டாபிக் வந்து ஒவ்வொரு ராசிக்குமே நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இல்ல ஒரு ஜீவராசி. இந்த ஜீவராசி இந்த டைம்ல உங்களுக்கு இதை உணர்த்தும், உங்களுக்கு லக்கு வரப்போகுது அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை சார் சொல்லும்? நிச்சயமாக. பொதுவாக ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இது பிரியும். முதல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா, அதை குறிகாட்டுகிறது அர்த்தம். வீட்ல ஒரு பொருள் கோயில் ரீதியாக வரலாம். கோயில்லேருந்து வந்த பொருளா இருக்கலாம். ம். இல்லது ஒரு பசுமாடு வருது, காளமாடு வருது, இல்ல ஒரு புறா வருது, ஒரு சில வீட்டுக்கு வௌவால் வரும். இந்த மாரி ம். ஒவ்வொரு பொருளாக வரும். ஒரு சில சகுனமும் நிமிர்த்தும். ம். இப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு திசையிலிருந்து ஒரு பறவையோ, ஒரு இத குறி காட்டுற மாரி இருக்கும். அப்ப ஒவ்வொரு சின்ன சொல்ல வருதுன்னா, "உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்கம்பாங்க." ம். ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நான் பார்க்கன்னா, வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க செடி வளர்ந்துட்டு இருந்தது. இந்த செடி வந்தா உங்களுக்கு யோகம் வந்திருக்குமேன்னு கேட்டபோது ஓ. சொன்னாங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டவரமாக பூர்வீக சொத்து அவங்க பிரிச்சு, ம். அந்த ம். பெண்ணுக்கு நகையும் குடுத்து, அந்த சொத்தும் சொத்தும் குடுத்தாங்கன்னு வந்திருக்கு. சொன்னாங்க. ஓ. அப்ப இந்த அது அந்த அதிர்ஷ்டம் வளரும்போது அப்ப சொன்னேன், "அந்த செடி தற்செயலா நாங்க வளர்த்தோம். ம். ம். ஒரு அது அந்த நேரம் வளர்க்கணும்னு நமக்கு நேரம் தோணணும் இல்லையா? தோணவில்லை." அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டா அத ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ம். அப்ப அவங்க ம். இந்த கோயில்ல கல்யாணத்துல போம்போது அ செடி குடுப்பாங்க போலருக்கு. ஆமா, அந்த ஆமா. செடியில வளர்த்த செடி. ஆமா. ரிட்டர்ன் கிஃப்ட்டா குடுப்பாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்டா குடுப்பாங்க. ம். அந்த இதுல வந்தது. அப்ப இது மாரி பொருளாக இருக்கு, ம். குறியீடாக இருக்கு, ம். லோகோ மாரி பயன்படுத்தலாம். ம். அது ம். மட்டும் இல்லாம சகுனங்கள் ரீதியாக நம்ம உறுத்துகின்றன. ம். வீட்ல ஒரு பொருள் கிஃப்ட்டா வர்றது. ம். ஒருத்தருக்கு ஃபங்ஷனுக்கு வைக்கிறோம், ஒரு கிஃப்ட்டா குடுப்பாங்க. இது மாரி ஒவ்வொரு பொருளும் ஒரு அதிர்ஷ்டத்தை குடுக்கின்றன. ம். வீட்ல வர பொருள் வைப்ரேஷன்னு சொல்லணும். ம். அது ம். பாசிட்டிவா இருந்தா ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி, டெவலப் பண்ணி நிச்சயமா குடுத்துருங்க. சூப்பர், சூப்பர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க ராசிக்கான அந்த பாசிட்டிவான விஷயம் என்ன உங்க வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்குமா சொல்லிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் அந்த குறியீடுகள் என்ன? நிச்சயமாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறியீடு இருக்கும்போது, இந்த ராசி அதிர்ஷ்ட குறியீடு நிச்சயமாக உண்டு. ம். இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிவேஷன் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்ட குறியில
இந்த வில் அம்பு உடைய படங்கள். ஓ, வில் அம்பு. வில் அம்பு ராமர் வச்சிருக்க மாதிரி. ராமர், அதை கரெக்டாக விஷயம். ம். ராமர் சம்பந்தப்பட்ட படங்கள் ம். இவங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்குது. அப்போ ராமர் சம்பந்தப்பட்ட வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சரி மாதிரி, வில் ஆ, மாதிரி. ஆ. இந்த பசங்களுக்கு நான் எப்பவுமே இந்த வீட்டில் தனுசு ராசி பையன் ஆக்டிவேஷனுக்கு இந்த ம். த்ரோ பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ம். ஒரு சின்ன ஒரு குறி இது மாதிரி வச்சு கரெக்டாக அந்த டாட் போடுற மாதிரி ம். சென்டரா ம். ம். ஆமா. அந்த பொருளை நான் வாங்கி வீட்டில் சொன்னேன். ஏன்னா இந்த ம். ராசி குறிபார்க்கும் கூடிய பொருள் அனைத்தும் வெற்றி. ஓ. அப்போ இவங்களுக்கு வீட்டில் அந்த த்ரோ பண்ணி அந்த ம். சென்டரா அந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சிருப்பாங்க. ம். எனக்கு ம். டக்குன்னு பேர் வரல. அந்த பொருள் இவங்களுக்கு மிகுந்த யோகம் இருக்கும். சூப்பர் சார். ஏன்னா என் பொண்ணு ஆக்சுவலா தனுசு ராசி. ஆ. யதார்த்தமா நான் இப்பதான் அந்த குறி நீங்க சொல்ற அந்த இதை குறிபார்த்து அடிக்கிறது. வாங்கி கொடுத்தேன். அப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே மஞ்சள் இருக்கு இல்லையா, ம். நான் இயற்கையான மஞ்சளை பயன்படுத்த சொல்லுவேன். ஏன்னா இந்த ம். குரு வீடு. ம். இப்போ நான் இந்த ராசிக்கு ம். கோயிலில் சிலைக்கு மேலே மஞ்சள் பூசி வச்சு ம். அது எடுப்பாங்க இல்லையா, அந்த ஆமா. இதை எப்படியா பிடிச்சி வாங்கிடணும். ஓ. சிலையின் மேல் பதித்த ம். அந்த மஞ்சள் அபிஷேகங்கள் இதெல்லாம் ஒரு முருகர் கோயிலில் ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாங்க. ம். அது குழந்தை வேலப்பர் கோயில். அது அந்த ம். கோயிலில் இருக்கிற சந்தனங்களாக வாங்கி ம். பயன்படுத்தும் போது அவங்களுக்கு யோகத்தமாக இருக்குது. இந்த ராசியினர்கள் எப்பொழுதுமேங்க முடிஞ்ச அளவுக்கு கடுகு அளவாது ம். மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு தங்க சிறு பொருளை வாங்கிடணுங்க. ஓ, ஏதோ ஒரு நாணயமோ. நாணயமோ ஏதோ ஒன்று, தங்கம். எப்பவுமே தங்க பொருளை இந்த ராசிக்கு யோகத்தை ஆக்டிவேஷன். மஞ்சள் நிற பொருள் அனைத்தும் யோகத்தை கொடுக்கின்றன. ம். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கத்தை அடகு வைக்காத கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். டக்குன்னு அடகு வச்சிடக்கூடாது. ம். இந்த ராசிக்கு இது ரொம்ப இது. ம். அப்போ எப்பவுமே இந்த பொங்கல் கொண்டாடும்போது மஞ்சள் கிழங்கு வச்சு தான் கொண்டாடணும். ம். இப்போ இவங்களுக்கு குழந்தை ஃபங்க்ஷன், இப்போ குருனா குழந்தைங்க, ம். பர்த்டே ஃபங்க்ஷன் வருது. ம். இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன், இப்போ உங்கள் வீட்டில் குழந்தைன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் 4 பேர்த்து இன்வைட் பண்ணுங்க. ம். உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நிச்சயமாக வரும். நம்பர் 1. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்குறே பார்த்தீங்கன்னா இந்த ரசகுல்லா கேக்கு மஞ்சள்ல ஒன்று வருது போல் இருக்கு. ஆமா, ஆமா. நான் மஞ்சள் பண்ணா நல்லதுன்னு சொல்லிட்டேன். அது வரைக்கும் சொல்லிட்டாரு. ஓஹோ. சார் இது வரைக்கும் நான் சொன்னேன், சார் ம். ஜோசியத்தை சொன்ன இவ்வளோ டீப்பாக போயிட்டீங்களான்னு. ம். இதெல்லாம் இவங்களுக்கு அது இப்போ இது மாதிரி பறவை பச்சி ஒவ்வொன்றும் சொல்லக்கூடியது. ம். இவங்களுக்கு தேன் கூடு கட்டுதுன்னு வைங்க எங்கள் வீட்டில். ம். ம். பொதுவாகவே தேன் ஒரு சில வீட்டில் கட்டும், இவங்க வீட்டில் கட்டும். ஓ. தேன் கட்டுதுன்னா நீங்கள் தலைமை பதவிக்கு வரப்போகிறீங்க, ம். செல்வ கடாட்சம் வரப்போகுது, ம். புது உறவுகள் ஒன்று டெவலப் ஆக போகுதுன்னு இப்படி நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கலாம். ம். ஒவ்வொரு விஷயம் குறிகாட்டிகிட்டே வருதுங்க. ரொம்ப சூப்பர் சார். ஏன்னா ஒவ்வொரு ராசியினருமே ரொம்ப ஈடுபாடா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதெல்லாம் எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், இப்ப நான் கொஞ்சம் டல்லா இருக்கேன், நான் இன்னும் நல்லா பூஸ்டப் ஆகி வரணும்னா என்ன வாங்கி வைக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வகையில ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து இவங்களுக்கான செடி வகைகள். எந்த மாதிரி செடிகளை இவங்க வீட்ல வளர்க்கறது வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்? நிச்சயமா இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற பூக்கள் வருகின்ற செடிகள். ம். அந்த பூ மஞ்சள் நிறத்தில் வர மாதிரி இருக்கணும். அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்களுக்கு எப்போ இந்த மஞ்சள் கிழங்குகள் இருக்கு இல்லையா, ஒரு சிலர் நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள், அது வளருதுன்னு வைங்களேன். ம். சும்மா அதை பயன்படுத்துகிறோமோ இல்லையா, அந்த கிழங்கு வகைகள் ம். தொட்டியில் வளர வளர ஏன்னா இவங்க வளர்ச்சி ம். ஸ்தல விருட்சிகள் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக குருமார்கள் யாராவது வீட்டுக்கு வராங்க, ம். ஒரு கோயிலேருந்து ஒரு பொருள் வருது, அதை நம்ம வீட்டில் பத்திரமா வச்சுக்கணும், அதை பயன்படுத்தக்கூடியது. ம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த தாலி சம்மந்தப்பட்ட பொருளாக வரும். ம். அதை நிச்சயமாக இந்த பயன்படுத்த மஞ்சள் கயிறு எல்லாம். மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு, குங்குமத்தோடல வரும் இல்லையா, ஆமா. இவங்க நிச்சயமாக அதை பயன்படுத்தக்கூடிய ராசியில் வந்துடுது. ஓகே. இப்போ இதில் ஒரு பறவை பட்சியெல்லாம் சொல்லலாம், ஒரு சில ம். யோகங்கள் கொடுக்கும். ம். இவங்களுக்கு ஒரு பறவை சம்மந்தப்பட்டதுன்னா நான் என்ன சொன்னா, ம். குருவிகள் மிகுந்த யோகத்தை கொடுக்குதுங்க. குருவிகள். குருவிகள் இந்த ராசிக்கு மிகுந்த யோகம். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு ஒரு சில லவ் பேர்ட்ஸ் மாதிரி வளர்ப்பாங்க. ம். ம். லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலாம். ம். இந்த ராசிக்கு லவ் பேர்ட்ஸு குருவி சொன்ன மாதிரி ம். இவங்க வீட்டுக்கு இந்த குளவி தேனியில் வரும். ஏன்னா தேன் கூடு யோகமாக இருக்குது. ம். அப்போ அந்த தேன் சம்மந்தப்பட்ட ஒரு சில குளவிகள் வரும்போது யோகமாக இருக்குது. ம். இவங்களுக்கு இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லுவேன் என்னென்னா, ம். சார் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ம். உங்களுக்கு நல்லது நடந்துடணும். ஓ. ஏன்னா இங்கே மூலம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. ஆமா. அப்போ அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ம். அப்புறம் நம்ம இந்த யானை தூக்கிட்டு இருக்கிற யானை தான் ம். பயன்படுத்துகிறோம் இந்த ம். ராசிக்கு. ம். அப்போ யானை சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது. அதேமாதிரி சிங்கம் வால் உடையாத வாளாக இருக்கணும். பொதுவாக யானையும் இதுவும் வால் உடையாமல் ம். இதுனா தும்பிக்கை உடையாத பொருட்களை வைத்து கொண்டாலே இவங்களுக்கு அதிர்ஷ்டக்குறி நம்மளே ஆக்டிவேட் பண்ணிக்கலாமே. ஓகே. அந்த அளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். ஆமா. இப்ப யானைகள அவங்கள நேர்ல வந்து இப்பல்லாம் ரோட்ல யானை வரதில்ல. அத பார்க்க முடியலன்னா கூட யானை உருவ பொம்மைகளா நம்ம வீட்ல வச்சு நிச்சயமா நான் பயன்படுத்திக்கலாம். ஒரு சில வீட்டு வாசல்லே யானையும் வைக்க சொல்லியிருக்கேன். ம். வீட்டில் யானை பொருட்கள் குடும்பத்தோடு இருக்கிற யானைகள் ஹாலில் மாட்டுங்கன்னு சொல்லி அவங்க ம். நல்லா டெவலப் ஆகிடுங்க. அதெல்லாம் பண்ணலாம். ஒவ்வொரு குறியீடும் மெத்தட் பண்ணிட்டே போகலாங்க. சூப்பர் சார். ரொம்ப அருமையான பதிவா கொடுத்தீங்க. நன்றி. விஜயகுமார் சாரை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி நேர்ல ஜாதக
ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.